விவசாயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபி அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அம்மா ஒரு வருடத்திற்கு முன்பாகவே இறந்து விட்டாள். அவனுடைய அம்மா இறந்த பிறகு அவனுடைய அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இவனுடைய சித்தி ரொம்ப மோசமானவள். கோபிய குறை கூறிக்கொண்டுதான் இருப்பாள். கோபிக்கு நிறைய வேலைகளை கொடுத்து கொடுமை செய்வாள். கோபி, உனக்கு எத்தனை முறை சொல்வது? பள்ளியிலிருந்து வந்த உடனே வீட்டு வேலை அனைத்துமே செய்ய வேண்டும் என்று நேற்றுதானே சொன்னேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? உன்னுடைய அப்பா வரட்டும். நீ செய்வது அனைத்தும் உன்னுடைய அப்பாவிடம் சொல்கிறேன். வீட்டு வேலை செய்து முடித்தவுடன் இரவுக்கு உணவு சமைத்து வைத்துவிடு. நேற்று இரவு சமைத்தது போல் உப்பை அதிகமாக கொட்டிவிடாதே. கன்னத்திலே பளார் என்று அறைந்து விடுவேன். உணவை நல்லா ருசியாக சமைத்து வை. அப்போதுதான் என்னுடைய கணவருக்கு பிடிக்கும். நேற்று அவர் சரியாக சாப்பிடவில்லை. நான் சொல்வதை அனைத்தும் சரியாக செய். வீணாக என்னிடம் அடி வாங்காதே. நீங்கள் சொன்ன வேலை அனைத்தும் சரியாக செய்கிறேன் சித்தி. என்னை தயவு செய்து அடித்து விடாதீர்கள். என்னுடைய அப்பாவிடம் நான் வேலைகளை செய்யவில்லை சொல்லாதீர்கள். அம்மா, நீங்கள் இருந்த பொழுது எனக்கு வேலைகளே சொல்ல மாட்டீர்கள். ஆனால் இப்பொழுது வந்த சித்தி எனக்கு அதிகமாக வேலைகளை கொடுக்கிறார். என்னை தினமும் சித்திரவதை செய்கிறார். அம்மா, எனக்கு தினமும் உடம்பு எல்லாம் வலிக்கிறது. அம்மா, எனக்கு யாரிடம் சொல்வது என்று கூட தெரியவில்லை அம்மா. இரவு முழுக்க வேலை தருகிறார். எனக்கு தூக்கம் கூட கிடைக்கவில்லை அம்மா. என்னங்க, உங்களுடைய பையன் கோப்பி நான் சொல்லுற வேலைகளை செய்ய மாட்டேங்கிறான். எனக்கு கோபம் வந்தால் அவனை கன்னத்தில் அறைந்து விடுவேன். வீட்டு வேலைகளையும் சரி, இரவு உணவு சமைப்பதும் சரி, அவன்தான் செய்ய வேண்டும். இல்லையென்றால் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவான். கோபி, உனக்கு எத்தனை முறை சொல்றது சித்தி சொல்லும் வேலைகளை மறுக்காமல் செய்ய வேண்டும் என்று? இவள் சொல்லும் வேலைகள் அனைத்தும் நீ செய்தால் மட்டும்தான். என்னுடைய வீட்டில் உனக்கு இடம் இல்லை என்றால் வெளியே போய் பிச்சை எடு, புரிகிறதா? இன்னொரு முறை அவள் வந்து என்னிடம் நீ வேலையிலே செய்ய மாட்டேங்கிறேன் என்று சொல்லவே கூடாது. எனக்கு நீ முக்கியமே கிடையாது, அவள்தான் முக்கியம். என்னுடைய வீட்டில் நீ சாப்பிட வேண்டும் என்றால் உன்னுடைய சித்தியை மதித்து பழகு. தேவி, உனக்கு ஒன்று தெரியுமா? இப்பொழுது வந்த சித்தி என்னை ரொம்ப கொடுமை செய்கிறாள். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை தாங்கிக் கொள்வதாக இருக்கிறது. நான் பள்ளியில் இருந்து வந்தவுடனே எனக்கு கடினமாக இருக்கிற வீட்டு வேலைகளை எல்லாம் கொடுக்கிறாள். எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. என்னுடைய அப்பாவும் என்னை ரொம்ப மோசமாக திட்டுகிறார். இருவருமே என்னை ரொம்ப சித்திரவதை செய்கிறார்கள். தேவி, என்னை இங்கே இருந்து காப்பாற்று தேவி. யாரிடம் போய் உதவி கேட்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை. எனக்கு இரவு முழுக்க வேலை தருகிறாள். எனக்கு சரியாக தூக்கம் கூட கிடைப்பதில்லை. எங்கள் சொந்தக்காரர் ஒருவர் காவலராக இருக்கிறார். அவரின் வீட்டிற்கு சென்று புகார் அளித்து விடுகிறேன். புகார் கொடுத்தால்தான் இருவரையும் கைது செய்து உரிய தண்டனை கொடுப்பார்கள். எதற்கும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். சையா, நான் பக்கத்து கிராமம் விவசாயபுரத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய நண்பனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுடைய சித்தியும் அப்பாவும் ரொம்ப கொடுமை செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவனை காப்பாற்றுங்கள் ஜெயா. அவனுடைய சித்தி தினமும் வீட்டு வேலைகளை அனைத்தும் செய்ய சொல்கிறாராம். இரவு உணவை சமைக்க வேண்டும் என்றும் சொல்கிறாராம். அவனுக்கு இரவு முழுக்க வேலைகளை கொடுக்கிறாராம். அவனுக்கு இரவு முழுக்க தூக்கமே கிடையாது செய்யா. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா. எதற்குமே கவலைப்படாதே. அவர்கள் இதுவரையும் நான் அரெஸ்ட் செய்கிறேன். குழந்தைகளை சித்திரவதை செய்தால் உடனடியாக அரெஸ்ட் செய்வது தப்பே கிடையாது. குழந்தைகளை கொடுமை செய்தால் கோர்ட்டில் பயங்கரமான தண்டனைகளை தான் கொடுப்பார்கள். எதற்கும் கவலைப்படாதே. நான் பக்கத்து கிராமம் பூசாரிபாளையத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் இன்ஸ்பெக்டர் முத்துவேல். காலையில் இந்த குழந்தை ஓடி என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய நண்பன் கோபியை அவனுடைய சித்தி கொடுமை செய்கிறாள் என்று இந்த குழந்தை கூறியது. எந்த குழந்தையும் பொய் சொல்லாதென்று தெரிந்துதான் இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன். உண்மையை மறைக்காமல் கூறுங்கள். நீங்கள் கோபியை கொடுமை செய்தீர்களா?
ஐயா, நீங்கள் சொல்வது முழுமையாக உண்மையல்ல. கோபியை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறோம். என்னுடைய சொந்த பையன் போன்றுதான் நடத்துகிறேன். அவனுக்கு என்னென்ன தின்பண்டங்கள் வேண்டுமோ அது அனைத்தையும் வாங்கிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அவன் தினமும் சந்தோஷமாகத்தான் பள்ளிக்கு செல்வான். அவன் பள்ளியிலிருந்து வந்தவுடன் அவனுக்கு உணவு பரிமாறுவேன். அவனுக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டேன். அவன் என் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் கூட அவன் என் பிள்ளைதான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவன் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவான். அவன் அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். என் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் என் பிள்ளையை நான் ஏன் கொடுமை செய்வேன்? இந்த சின்ன பொண்ணு சொன்னால் நம்பி விடுவீர்களா? இந்த குழந்தையை பார்த்தாலே தெரிகிறது மனதளவில் மிகவும் பாரத்தை சுமக்கிறான் என்று. அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் தேவை என்று அவனின் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. தயவு செய்து இவனை கொடுமை செய்யாதீர்கள். உணர்ந்து அந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அல்லது என்னுடன் சிறைக்கு வாருங்கள். குழந்தையை கொடுமை செய்தால் எவ்வளவு ஆண்டு சிறை தண்டனை என்று தெரியுமா? ஆயுள் தண்டனையே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாவம் அந்த பிஞ்சு மனசு அம்மாவை நினைத்து எவ்வளவு எங்கிருக்கும். அவனுடைய மனசு வலித்திருந்தால் இந்த குழந்தையிடம் கூறியிருப்பானா? நீங்க எல்லாம் மனிதர்களா அல்லது மிருகங்களா? மிருகங்கள் கூட இந்த அளவிற்கு கேவலமாக நடந்து கொள்ளாது. நான் வாரம் ஒரு முறை வந்து கோபியை சந்தித்து விட்டுதான் போவேன். அவனின் முகம் இதே மாதிரி சோகமாக இருந்தால் உங்கள் இருவரையும் கன்னத்தில் பளார் என்று அறைந்து விட்டுதான் செல்வேன். தேவி, அவள் சொன்ன மாதிரியே என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்றி விட்டாள். இன்ஸ்பெக்டர் ரூபத்தில் கடவுளையே பார்த்த மாதிரி உள்ளது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி.